ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்க அஜித் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நாங்கள் வந்து இங்கே குலதெய்வத்துக்கு ஸ்ரீ முனீஸ்வரன் நாளைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊரை அந்த மாவட்டத்தை தாண்டி வந்து ஒரு கிராமம் வந்து மக்களே, அது வந்து ஊத்தங்கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானே, எங்கள் அத்தை, எங்கள் மாமா, என்னோடய வீட்டுக்காரர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பூஜையாக ஆரம்பித்தாங்க. பாலாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, நல்லா தான் போச்சுடா, நம்ம வந்து பாலாபிஷேகம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாலாபிஷேகம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எப்படி அங்கேருந்து எங்கள் குலதெய்வம் இங்கே ஊத்தங்கல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட மாமனாரோட பாட்டன் பூட்டன்லாம் வந்து இங்கேருந்து அங்கே இப்போது நாங்கள் இருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஊருக்கு வந்து பொழைக்கிறதுக்காக வந்தாங்களாம் மக்களே. ஸோ அப்போ தான் எங்கள் மாமாவும் அத்தையும் சொன்னாங்க, இதுதான் நம்ம ஊர், நம்ம இங்கே தான் இருக்கணும், நமக்குலாம் இங்கே இடம்லாம் கிடக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்புறம் எப்படி நம்ம அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையே எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாமி குலதெய்வத்தை எப்படி அங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாரி கேட்டேன். அந்த குலதெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் தான் வந்து சிலையை செஞ்சு வச்சுருப்பாங்களாம். அந்த சிலையை வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து இங்கிருந்து இந்த நாங்கள் குடியிருக்கோம் பார்த்திங்களா, என்னோடய ஊர் கீழக்கல்புண்டிக்கு வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம். எந்த இடத்துலையுமே நிற்காமல் அந்த சிலையை வைக்காமல் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்தே தூக்கிட்டு வந்திருக்காங்க மக்களே. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம்னு. அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த முருகன் கோயில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எனக்கே ஆச்சரியம் மக்களே. நான் வந்து முன்னாடி போகிறேன், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முருகனை தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே, முருகனுக்கு ஒரு பூஜையை போட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனையும் தரிசனம் செஞ்சுட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிளம்பி வந்துட்டோம் மக்களே. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.